ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொடுக்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 4ஆம் திருவசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. தேவனுடைய சத்தம் மகத்துவமானது, அது வல்லமை உடையது. ஏன் மற்ற எல்லா சத்தத்திற்கும் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய சத்தத்திற்கு வேதம் நமக்கு தெளிவாய் கொடுக்கிறது என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணினவர். சகலமும் அவர் மூலமாக, அவருக்குள், அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது. நீங்க ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அநேகர் டூர் போவாங்க. அப்படி டூர் போகிறவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. ஒருவர் அப்படி ஆப்பிரிக்காவுடைய டூர், ஆப்பிரிக்காவுடைய சஃபாரி அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க காட்டுக்குள்ள போய் பல மிருகங்கள், புலி, சிங்கம், யானை, நிறைய மிருகங்கள், நரி, மான், பெரிய பெரிய மான், இவைகளெல்லாம் மிக அருகில் இருந்து பார்க்க முடியும். காட்டு யானைகளை கூட மிக அருகில் இருந்து பார்க்க முடியும். சிங்கங்களை கூட மிக அருகில் இருந்து பார்க்க முடியும். அப்படி ஒருவர் ஒரு சமயம் ஆப்பிரிக்காவுடைய டூர் போயிருந்தப்ப ஒரு சிங்கம் கர்ஜிக்கிறது. அந்த சிங்கம் ஒரு பயங்கரமான கர்ஜனை. அந்த கைடு கூட வருகிற ஃபாரஸ்ட் கைடு அவர் சொல்றாரு, இது என்ன சத்தம் அப்படின்னு இவங்க கேட்கும்போது, அது சிங்கம் கர்ஜிக்கிறது. உடனே இவருங்கிறது சொல்றாரு, இங்க பக்கத்துல எங்கேயோ இருக்கா? அதுக்கு அந்த கைட் சொன்ன காரியம் தான் ஆச்சரியம். ஒரு சிங்கம் கர்ஜனை 5 கிலோமீட்டர் வரை சுற்று வட்டாரத்துக்கு கிளியரா இருக்குமா. அதற்கு பின்புதான் அதனுடைய வாய்ஸ் குறையுமா. 5 கிலோமீட்டருக்கு அந்த சத்தம் கேட்கப்படும். யானைகள் பிளிரும் போதும் அந்த சத்தம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் கேட்கும். இப்படி பல மிருகங்களுடைய சத்தம் கொஞ்சம் தூரம் தான் கேட்கும். ஆனா இந்த சிங்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அது கர்ஜிக்கிற கர்ஜனை 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல கேட்கும் என்று சொன்னார். அது பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் உண்டாக்கின, ஆண்டவர் சிருஷ்டித்த ஒரு மிருகத்தினுடைய சத்தம் அவ்வளவு வல்லமை உடையது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அது மிக வல்லமையுடையது. பாருங்க, நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய ஆண்டவரை குறைச்சி மதிப்பிடுவோம். We think that our God is very very small. நம்முடைய தேவன் மிக மிக சிறியவர் என்பதை போல நாம் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளில் வைத்திருப்போம். ஏதோ ஒரு படத்துல இயேசுவை காமிச்சன்னா சிலுவையிலே காய்ச்ச போல ஒரு சிலையை பார்த்துடலாம், அதுக்குள்ள இயேசு அடைக்கிடலாம். நோ, அவர் சர்வ வல்லமுடைய தேவன். அவருடைய சத்தத்தை முழங்கும் போது நீங்க பாருங்களேன், இடி முழக்கங்கள் கேட்கும்.
மழை காலத்துல பாத்தீங்கன்னா இடி முழக்கங்கள் பயங்கரமா கேட்கும். அந்த இடி முழக்கங்களுக்கு நிகர் வேற ஒண்ணும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, யாத்ரா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் மோசையோடு பேசும்போது இடி முழக்கம் போன்ற சத்தம் உண்டானது. It created the sounds like the thunderstorm. thunderstorm-ஐ போல அவருடைய சத்தம் அப்படி இருந்ததா. அவருடைய ஆண்டவருடைய சத்தம் வல்லமை மிக்கது. காரணம், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஏன் அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது அப்படின்னா, பாழான ஸ்தலங்களை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறது அவருடைய சத்தம். மனுஷன் கையினால பாழாக்கிட்டே போயிடுவான். ஆனா கர்த்தர் அந்த பாழான நிலங்களை, பாழான காரியங்களை திரும்ப மீள் கட்டமைப்பு என்று சொல்லுவார்கள், திரும்ப ரீஹபிலிடேஷன் என்று சொல்லுவார்கள், திரும்ப அதை கட்டி எழுப்புகிறது நம்முடைய ஆண்டவருடைய வேலை. ஒரு சமயம் ஊழியக்காரர்களாய் ஒரு கூட்டமாய் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதை வழக்கமாக வைத்திருந்தோம். அந்த வருடத்துல ஒரு காட்டுக்குள்ள, வாளையார் பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள நாங்க உள்ள தங்கி, அந்த காட்டுக்குள்ளே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அதுல தங்கி அங்க ஜெபிக்கிற இடம் இருக்கு, அங்க போய் ஜெபம் பண்றது. அந்த 2-3 நாள் அங்க நல்லா ஜெபிக்க முடியும். வெளி உலக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு டீ குடிக்கணும்னா கூட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனாதான் ஒரு டீ கிடைக்கும், குடிக்க முடியும். அந்த மாதிரி இடம். அப்ப அந்த வாட்ச்மேன் சொல்லுவார், ஆனவரும் யானைகளுக்கு பயங்கர நடமாட்டம் அதிகம், நீங்க பார்த்து போங்க, பார்த்து வாங்க. அப்ப என்ன காட்டுக்குள்ள தானே வரும். ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த இடத்துல பழங்கள், பழ தோட்டங்கள் இருக்கு, அதற்கு சில மிருகங்கள் வரும் என்று சொன்னார். அந்த தோட்டத்தில், அந்த பகுதியில், காட்டுக்குள்ள நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்ப, கர்த்தருடைய சத்தம்னா என்ன, அது எவ்வளவு வலிமை நிறைந்தது என்பதை அன்னைக்கு தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய ராஜ்ய அரண்மனை, ஒரு பெரிய ஒரு அரண்மனை, அது சிதிலமடைந்து பாழை கிடக்கு. நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, யூத ராஜ சிங்கம் வருகிறார். அப்போ ஒரு ஜெயின்டானிக்கான ஒரு சிங்கம் அங்கே தோன்றுகிறது. அப்படி வந்து அது ஒரு கர்ச்சனை கர்ச்சிக்கிறது. அது கர்ச்சித்தது மாத்திரம்தான், பாழாய் கிடந்த அந்த கட்டிடங்கள், அழுக்கு குப்பை எல்லாம் அந்த ஒரு கர்ச்சனையில் கடகடகடகன் விலகி அது மீண்டும் பழைய நிலைமைக்கு, புதிதாய் கட்டப்பட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு அது புது பொலிவுடன் திகழ்ந்தது. ஆவியானவர் சில நேரங்களில் அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில துணிக்காத வரை நம் பாழாய் கிடப்போம். அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கேட்காத வரை நாம் குறைவோடு கிடப்போம். அவர் சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கேட்காத வரை நாம் பலவீனத்தில் இருப்போம். ஆனால் கர்த்தருடைய சத்தம்
கேட்க ஆரம்பித்து விட்டால் பாழான நிலையெல்லாம் மாற்றப்பட்டு புதிய 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 அந்த பழைய புலிவுடன் அதை கர்த்தர் எடுப்பித்து கட்டுகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறேன். அப்ப இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி நமக்கு ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தை விட்டு விலகி அது பாழாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அவருடைய சத்தம் வல்லமையுடைய, அவருடைய சத்தம் மகத்துவமானது. அவருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது பாழான இடங்கள் எல்லாம் கட்டுவிக்கப்பட்டு அது இடம்பும். அதனால்தான் யோவான் 1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். ஆனால் ஆதியிலே வார்த்தை, பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தொனித்த பொழுது, பூமியை பார்த்து பூமியிலே தொனித்த பொழுது விதைகள் முளைக்க கடவுது என்று தொனித்த பொழுது விதைகள் முதித்து அந்த விதைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்து, சூரியன் சந்திரன் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது சூரிய சந்திரன் உண்டானது. இரவுக்கு இரவென்று பகலுக்கு பகல் என்று பெயர் வைத்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய சத்தம் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அது அவ்வளவு வல்லமையுடைய. இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறோம். அவர் சத்தத்தை நம்மில் தொனிக்க பண்ணுவார். அது பெரிய கிரிகளை, பலத்த கிரிகளை இந்த நாட்களில் செய்ய போகிறது. உங்களை அற்பமாய் எண்ணினவர்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய சத்தம் பலத்த கிரிகளை இந்த காலை வேளையில் செய்ய போகிறது. ஆமென்.